இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 3 எபிசோட் 64 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே ஏகப்பட்ட ஆன்பு பிளாக் ஆப்ஸ் வந்து டான்ஜோவை தேடி போயிருப்பாங்க. கடைசியாக அவனை கண்டும் பிடிச்சிருப்பாங்க. எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான், இருந்தாலுமே மாட்டிக்குவான். கடைசியில் என்னதான் ஹைலி ஸ்கில்டு அப்பனண்ட்டாக இருந்தாலும் அவனுக்கு எகெயின்ஸ்டாக குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்பா அந்த மாஸ்க் போட்ட பர்சன் டான்ஜோ கிட்ட. டான்ஜோ சிரிச்சுக்கிட்டே, ஒரு வயசானவங்ககிட்ட இப்படி தான் நடந்துக்குவீங்களா அப்படின்பா டான்ஜோ. அதுக்கு லீஃப் ஆன்பு லேடி சுன்னாடே ஆர்டர் கொடுத்துருக்காங்க, உன்னை பிடிச்சி லீஃப்க்கு திரும்ப கூட்டிட்டு வரணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தனை பிடிச்சு கொண்டு வந்திருப்பானுங்க. அவனோட தலையை லிஃப்ட் பண்ணி பார்க்கும்போது ரெயின் வில்லேஜோட ஹெட் பேண்டை போட்டிருப்பான். இவன் ஹிடன் ரெயினை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கூட டான்ஜோ சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெட் பிளாக் சிக்னல் ஃபயர் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. வீடியோவை ஃபுல்லா பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா லீஃப் ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க. சாயோட புக்ஸ் எல்லாம் சதறி கிடக்கும். அதோட டைட்டில்ஸ் எல்லாம் பாருங்களேன். ஹவு டு மேக் ஃப்ரெண்ட்ஸ், டிக்ஷனரி ஆஃப் சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹவு டு பிகம் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். யோ சாய், இதே பொழப்பா தான் வச்சு அலையிறியா நீ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நருட்டோ அதுல ஒரு புக்கை படிச்சு பார்த்துட்டு இதுல அவனுங்க என்ன சொல்ல வரானுங்கன்னே புரியல அப்படின்பா. எனக்கும் தான்பா சாய். ஹியூமன்ஸோட பிஹேவியரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான வழியிலாம் புரிஞ்சுக்க முடியாத மாதிரி நருட்டோ பேசிட்டு இருக்கும்போது சக்குரா வாழ்க்கையில நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நம்ம சில விஷயங்களை கத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னா அப்படின்பா சாய். நருட்டோ அதை பெருசா ஏத்துக்க மாட்டான். இன்ஃபேக்ட் அவனுக்கு அந்த சோராவோட இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதனால எனக்குமே அதை பத்திலாம் பெருசா தெரியாது, நான் இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்பா சாய். நருட்டோ இந்த பாயிண்ட்ல கூட சோரா வந்து இதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தான், இப்ப ஏன் அவனோட நடவடிக்கையெல்லாம் ரொம்பவுமே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான். சாய் திரும்பி ஜன்னல் கிட்ட பார்க்கும்போது டான்ஜோவை பிடிச்சிட்டு போறதை பார்த்துட்டு லார்ட் டான்ஜோவா அப்படின்ட்டு பார்ப்பான். டான்ஜோவை கூட்டிட்டு வரத சுனடையும் பார்ப்பாங்க. சீசுனே கிட்ட ஆசுமா யாமட்டோ எங்கன்னு சொல்லி கேட்கவும் அவங்கள கூப்பிட்டு இருக்கு அப்படின்பாங்க. ஆசுமா நடந்து போயிட்டு இருக்கும்போது சோரா அவரை பார்த்துட்டு பயங்கர காண்டோட சேஸ் பண்ணி போவான். டான்ஜோவையும் அந்த ரைன் வில்லேஜை சேர்ந்த ஷினோபியையும் இன்ட்ராகேஷன் ரூம்ல வச்சிருப்பாங்க. சுனாடே டான்ஜோ கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் எதிர்பார்ப்பாங்க. இந்த ரைன் வில்லேஜ் ஷினோபியோட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தேங்கிறத சொல்லு அப்படிங்கிற மாதிரி. டான்ஜோ எதுவுமே பேச மாட்டான். உனக்கு கேக்குதா இல்லையா அப்படின்னு சுனாடே கத்தும் போது யாமட்டோ ஒரே நிமிஷம் சொல்லிட்டு ரைன் வில்லேஜ் ஷினோபியை பார்த்துட்டு, இவனை நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன், ஆன்புல இருக்கும்போது மிஷன்ல இருக்கும்போது காணாம போயிட்டான், இவனோட பேரு டாட்சுஜி அப்படின்பாரு யாமட்டோ. அப்படின்னா லார்ட் டான்ஜோ ஹிடன் ரெயினுக்கு அனுப்பிச்ச உளவாளியா இவன் சொல்லி ஆசுமா கேட்பாரு. சோரா இந்த இன்ட்ராகேஷன் ரூம்குள்ள தான் ஒளிஞ்சிருப்பான். சுனாடே டான்ஜோ கிட்ட, நீ எதை மோப்பம் பிடிக்க அங்க போனீங்களா எனக்கு தெரியாது, ஆனா அங்க என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியோ அதை இங்க கக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா அட்டாக்ஸுக்கும் காரணம் ரைன் வில்லேஜ் தானான்னு சொல்லி கேட்பாங்க. டான்ஜோ சிரிச்சுக்கிட்டே, இன்னும் நீ இதையே கண்டுபிடிக்கலையா, நீ என்கிட்ட பேசுற மாடுலேஷன் எல்லாம் ஓகே தான், ஆனா நீ என்கிட்ட வைக்கிற கம்ப்ளைண்ட் தான் தப்பா இருக்கு, இப்பெல்லாம் பண்ணினா வில்லேஜே மொத்தமா அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லும் போது சுனாடே எல்லாம் பயங்கர கடுப்பாவாங்க. நீ பேசுற நோக்கத்திலேயே இல்ல, ஆரம்பத்துல இருந்து இல்லையா அப்படின்ட்டு டாட்சுஜி கிட்ட போவாங்க. சுனாடே ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டுக்காத, அவன் கண்டிப்பா பேச மாட்டான் அப்படின்னு டான்ஜோ சொல்லவும் இதுக்கு வேற வழி இருக்கு அப்படின்பாங்க. சுனாடே பார்த்தா இபிகி மொரினோ வந்திருப்பான். ஃபிஃப்த் ஹோக்காகே என்ன கூப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்பான். டாட்சுஜி லீஃப் வில்லேஜை சேர்ந்தவங்கனால எபிகியோட டார்ச்சர்ல எப்படி இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும், அதனாலே ரொம்ப பயப்படுவான். இவனை 10 நிமிஷத்துல பாட வைக்கிறேன் அப்படின்பாரு இபிகி. திடீர்னு பார்த்தா டோர் ஓபன் ஆகும். வில்லேஜோட எல்டர்ஸ் வருவாங்க. என்ன சுனாடே உன் பொறுமை எங்க போச்சு, ஒரு ஹோக்காகே எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கணும் தெரியுமா, இதுல இபிகிய வேற இழுத்து விட்டுருக்க, இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு ஹோமுரா பேசிட்டு இருக்கும்போது கொஹாரு டாட்சுஜி பக்கத்துல போய் நிப்பாங்க. இந்த பாயிண்ட்ல அவங்க சொல்ற விஷயமே என்னவா இருக்கும்னா, டான்ஜோ இவன் உனக்கு மட்டும் ஸ்பையா வேலை செய்யல, அவன் எங்களுக்கும் தான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையுமே அனுப்புனா அப்படின்பாங்க. இவன் ஒன்னும் 2 பக்கமும் உளவாளியா இருக்கவன் கிடையாது, இவன் லீஃப் வில்லேஜுக்கு உண்மையா இருக்கவன் அப்படின்னு கொஹாரு சொல்லும் போதெல்லாம் சுனாடே பேசவே மாட்டாங்க. லேண்ட் ஆஃப் ஃபயரோட பார்டர்ல வில்லேஜஸ்ல நிறைய அட்டாக் பண்ணப்பட்டிருக்கும் இல்லையா, அதுக்கும் ரைன் வில்லேஜுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்பாரு ஹோமுரா. அதை விட முக்கியமா இந்த கல்லறை கொள்ளையர்கள் வந்தாங்க இல்லையா, அவங்க தான் இந்த விஷயத்துல எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேதர் பண்ணிட்டு இருந்தோங்கும் போது அவங்களுக்கு என்னதான் வேணுமான்னு சொல்லி யாமட்டோ கேட்பாரு. ஃபயர் டெம்பிள்ல இருந்து வந்திருக்கான்லயே ஒரு பையன் சோரானு, அவன் தான் அவங்களுக்கு தேவை அப்படின்பாரு. சுனாடே கிட்ட ஃபயர் டெம்பிள்ல இதுக்கு முன்னாடி அந்த சின்ன பையன் என்ன வேலை பார்த்திருக்கான்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கவும் தெரியும்பாங்க. கொஹாரு, எனக்கு புரியாதது அந்த பையன் கிட்ட அதிக அளவிலான பவர் இருக்கு, 12 நிஞ்சா கார்டியன்ஸோட அந்த பாடிஸ்க்கு ஈக்குவலண்டா அப்படின்னு கொஹாரு சொல்லிட்டு இருக்கும் போது என்னால இதை தான் நம்ப முடியல, யாருன்னே தெரியாத ஒருத்தனை ரொம்பவுமே ஆபத்தானவனை நம்ம
கிராமத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்க நீ அப்படின்னு டான்சோ சுனாடே மேல கம்ப்ளைண்ட் வைப்பாரு. சுனாடேக்கு கொஞ்சம் கடுப்பாகும். நீ இந்த கிராமத்தோட லீடர்னா நீ உங்களை பாதுகாத்தாகணும், சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வா அப்படின்பா டான்சோ. கொகாரு அவனை அப்படியே சிம்பிளா ஃபயர் டெம்பிளுக்கு அனுப்பிச்சு விட்டுற முடியாது, பேசாம அவனை சிறையில போட்டுடலாமான்னு சொல்லி கேட்பாங்க. வேண்டாம், அது வேற ஏதாவது பிரச்சனை வந்து முடிஞ்சிட போகுது அப்படின்பா டான்சோ. அவன் கதையவே முடிக்க போறீங்களான்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க சுனாடே. சோரா ரொம்பவுமே ஷாக் ஆவான். ஃபூரிடோ உன்னோட உண்மையான பவர்னு சொல்லிப்பான் இல்லையா, அந்த விஷயத்த திங்க் பண்ணி பார்த்துட்டு எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்னோட சொந்த பவர்னாலே எல்லாத்துக்கிட்ட இருந்தும் நான் ஒதுக்கப்படுறேன் அப்படின்ட்டு ஆசுமாவை பார்த்துட்டு பயங்கர காண்டாவான் சோரா. சோராக்கு பின்னாடியே யூகோ உசுகியும் அவளோட டீமும் வந்து நிப்பாங்க. ஹோமரா சுனாடே கிட்ட நீதா ஹொகாகே, நீதா ஒரு முடிவுக்கு வந்தாகணும், லீஃப் வில்லேஜுக்கு இது எந்த விதத்துல பெனிஃபிட்டா இருக்குன்னு திங்க் பண்ணு அப்படின்பாரு. எல்லாருமே சுனாடேவை பார்த்துட்டு இருப்பாங்க. சுனாடே முடியாதுன்னு சொல்லும் போது என்ன விடுங்கன்னு சொல்லி சத்தம் கேட்கும். யூகோ உசுகியும் இன்னொருத்தனும் பாத்தீங்கன்னா சோராவை இங்க கூட்டிட்டு வருவாங்க. சோராவை பார்த்தோன்னா ஷாக் ஆவாங்க சுனாடே. யூகோ இவன் சீலிங்ல ஒளிஞ்சிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. என்ன கொல்ல போறீங்களா, எனக்கு ஒரு கவலையும் இல்ல, உங்களுக்கும் கோயில்ல இருந்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு செம கடுப்பாவான் சோரா. நீ எல்லாம் ஒரு விஷ விதமாயிடா அப்படின்பா டான்சோ. வாய மூடுன்னு சொல்லி கத்துவாங்க சுனாடே. சோரா கோவத்தோட உச்சத்துக்கே போவான். காம்ரேட்ஸா, நாளை நீ டீம் கக்காஷிலே கிடையாது அப்படின்ட்டு பயங்கர காண்டாவான். உங்களை எல்லாம் ஒரு துளி நம்பினதுக்கு தானே என்ன தண்டிக்க போறீங்க அப்படிதானு சொல்லி கத்துவான் சோரா. வாய மூடு சோரா கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்பாங்க சுனாடே. சோரா ஆசுமா கிட்ட என் அப்பாவை கொன்னது நீதானான்னு சொல்லி கேட்பான். ஃபூரிடோ வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, ஆசுமா தான் உங்க அப்பனை கொன்னதுன்னு, உண்மையை சொல்லுங்க யார் எங்க அப்பாவை கொன்னான்னு சொல்லி சோரா கத்தவும் நான் தான் கொன்னேன்னு உண்மையை ஒத்துக்குவாரு ஆசுமா. திரும்ப அந்த பாஸ்ட காட்டுவாங்க. சோராலாம் கோவத்தோட உச்சத்துக்கே போயிருவான். எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அப்படின்ட்டு அவனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் இல்லையா அந்த பவர், அது அவனோட கோவத்தினாலே வெளிப்பட ஆரம்பிச்சிடும். என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஷாக்ல பாப்பாங்க சுனாடே. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சோரா செம ரேஜோட அட்டாக் பண்ண போவான். அவனை தடுக்க ட்ரை பண்ண ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல டிஃபீட் ஆயிருவாங்க. ஆசுமாவை அட்டாக் பண்ண போகும்போது ஆசுமா அதை தடுப்பாரு. திடீர்னு பார்த்தா இன்ட்ராகேஷன் ரூமுக்கு வெளியே பயங்கரமா வெடிக்கும். நருட்டோ நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த புகையெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்த நோக்கி ஓடுவான். ஆசுமாவும் சோராவும் நிப்பாங்க. அவனோட அந்த வலது கை அப்படின்ட்டு ஆசுமா பாப்பாரு. சோராவை உதச்சிட்டு ஆசுமா ரொம்ப டயர்ல நிப்பாரு. என்ன பவரா இதுன்னு திங்க் பண்ணுவாரு. என்ன தைரியம் இருந்தா என் அப்பாவை கொண்டிருப்பேன்ட்டு எந்திரிப்பான் சோரா. திரும்ப கை மான்ஸ்டரோடது மாதிரி மாறும். ஆசுமாவை அட்டாக் பண்ண போவான். திடீர்னு பார்த்தா மயங்கி விழுந்துருவான். சோராவை நோக்கி ஏகப்பட்ட ஷூரிகன்ஸ் வரும். ஆசுமா ஷாக்ல இருப்பாரு. சோராக்கு எந்த அடியும் பட்டிருக்காது. பார்த்தா நருட்டோ அந்த ஷூரிகன்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பான். நருட்டோ ஏன்டா இப்படி பண்ண, என் விஷயத்துல மூக்கு நுழைக்காத அப்படின்பா சோரா. நீ என்கிட்ட இதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்க அப்படின்பா நருட்டோ. ஃபூகா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது நருட்டோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சோராவே முன்னாடி வந்து நின்றுப்பான். நருட்டோ ஹெல்ப் வேண்டான்னு சொல்லியும் கூட நான் இங்க இருக்க வரைக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் சோரா. அதே விஷயத்த நருட்டோ சொல்லுவான். எவன்டா சோராவை அட்டாக் பண்ணதுன்னு திரும்பி பார்ப்பான். ஆன்புவை சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆசுமா அது ஃபவுண்டேஷன்ல இருந்தவன் சொல்லி கண்டுபிடிச்சிருவாரு. சுனாடே, சீஜுனே, யாமட்டோ 3 பேரும் வெளியே வந்து பார்ப்பாங்க. யாமட்டோ நருட்டோ நீ ஓகேவான்னு கேட்கவும் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவான். சோரா இப்ப கூட ஆசுமாவை பார்த்துட்டு எப்படி நீ உன்னோட சொந்த காம்ரேடவே கொல்லலாம், அதுலயும் என் அப்பாவை முதுகுல குத்தி இருக்க, நீ அதுக்கு நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்ட்டு அட்டாக் பண்ற மாதிரி ஓடுவான். நருட்டோ சோரான்னு கத்துவான். பார்த்தா ஆசுமாவை அட்டாக் பண்ணிக்க மாட்டான், எஸ்கேப் ஆகி ஓடி இருப்பான். நருட்டோ சோராவை நினைச்சு செம காண்டாவான். அதிக பிளட் லாஸ் ஆனனால மயக்கம் போட்டு விழுந்துருவான். சோராவோட பாஸ்ட்ல நடந்த மாதிரியான விஷயங்களை காட்டுவாங்க. அங்க இருக்க துறவிகள் எல்லாருமே இவனை வெளியே போறதுக்கு விடக்கூடாது, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஈவில் சீலை வச்சு இவனை கட்டுப்படுத்தலாம் அப்படின்பாங்க. சோரா உடம்புல இருந்து வெளியே வர அந்த ஈவில் சக்கரா அந்த சீலை மொத்தமா உடைச்சிரும். இதை பார்த்த துறவிக்கலாம் ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கும். யாருனாலையும் இந்த சீலை அழிக்கவே முடியாது, ஆனா இந்த சீலை அழிக்கிற அளவுக்கு இவனுக்குள்ள பவர் இருக்கு அப்படின்ட்டே மயங்கிடுவாரு. சீருக்கு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு, ஃபயர் டெம்பிளை பொறுத்த வரைக்கும் ஒரு இரும்பு கோட்டை மாதிரியான அளவுக்கு பயங்கரமான ப்ரொடெக்ஷன் இருக்கும்னு. அந்த வகையில அந்த ஈவில் சக்கராவை வச்சவங்க கூட பாருங்களேன், ஏகப்பட்ட அடி வச்சதுக்கு அப்புறமா தான் அந்த கேட்டே உடையும். உடஞ்சு வெளியே வர அந்த ஈவில் சக்கரா பாக்குறதுக்கு நைன் டெயில்ஸ் க்ளோக்கோட வெர்ஷன் 2 மாதிரியே ஃபீல் ஆகும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நருட்டோவுக்கு வந்த கனவு. இதுக்கு முன்னாடியே வந்த அந்த கெட்ட கனவே தான் இது அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா சோரா கிட்ட காட்டுவாங்க. ஃபூரிடோ கூட போய் சேர்ந்துருவான். இங்க என்ன தெரியுமா பிரச்சனை, 2 ராஜாக்கள் இருக்காங்க. ஒன்னு லேண்ட் ஆஃப் ஃபயரை சேர்ந்த ஃபியூடல் லார்ட், அப்புறம் லீஃப் வில்லேஜ்னு ஹொகாகே. 2 ராஜாக்கள் இருந்தாலே குழப்பம் தான் அதிகமா இருக்கும். எந்த ஒரு முடிவுகளுமே சீக்கிரமா நடந்துராது. அதுக்குள்ளேயே எதிரி அவன் நினைச்சு வந்த வேலையை முடிச்சுட்டு போயிருவான். காசுமாவோட எண்ணமே ரொம்ப சிம்பிள் தான், லேண்ட் ஆஃப் ஃபயரை ஒருமைப்படுத்தணும். அந்த ஒரு விஷயம் எந்த மக்களுக்குமே அதிகமா பிடிக்கல. குறிப்பா அந்த கிராமத்துல இருக்கவங்க அவங்களோட ராஜாவை தான் கொண்டாடினாங்க, அதாவது ஹொகாகேவை. அதே விஷயத்தை தான் ஆசுமாவும் பண்ணான். ஹொகாகே இருந்தா இங்க என்ன நடக்க போகுது, இதே இடத்துல ஃபியூடல் லார்ட் மட்டும் இருக்கமா இருந்தா இந்த இடமே நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு காசுமா அவனாலதான் இந்த ஒரு விஷயத்த பண்ண முடியல, அதனாலதான் உன்னை நம்பி இந்த பவரை விட்டுட்டு போயிருப்பான் போல இருக்கு அப்படின்பா. ஃபூரிடோ, என்னோட இந்த பவர் எல்லாமே என் அப்பாவை கொன்னவனை பழி வாங்குறதுக்கு மட்டும்தான் அப்படின்மா சோரா. இங்க பாரு, முதல்ல உன்னோட அப்பாவோட ஆசையை நிறைவேற்றலாம், அதுக்கப்புறமா நீ பழி வாங்குறதுக்கு ஏத்த மாதிரி ஆசுமாவை எப்படி தோக்கடிக்கணும்னு மட்டும் சொல்லு, அதுக்கான வாய்ப்புகள் நான் உருவாக்கி தரேன் அப்படின்னு ஃபூரிடோ சொல்லவும் சோரா சுனாடையோட அந்த ஸ்டோன் ஃபேஸ் இருக்குல்ல அதை பார்த்துட்டு இன்னொரு ராஜா ஹொகாகேவா அப்படின்ட்டு பயங்கர காண்டாவான். சோஜியும் ஷிகமாருவும் சோராவை தேடி போவாங்க. சோஜி சும்மா சோரா சோரான்னு கத்திட்டு போவான். ஷிகமாரு சோராவை நினைச்சு செம கடுப்பாவான். சோராவை கீபாவும் அக்கமாருவும் தேடுவாங்க. இதுக்கப்புறமா லீஃப் ஹாஸ்பிட்டல்ல காட்டுவாங்க.
சகுரா நருட்டோ கிட்ட எப்ப பார்த்தாலும் நீ சீக்கிரமாவே குணமாயிடுற, அது என்ன ஆச்சரியப்பட வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கூட நருட்டோ அமைதியா இருப்பான். சகுரா அவனோட முகத்தை பார்த்துட்டு எல்லா பக்கமும் அவனை தான் தேடிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் வில்லேஜை விட்டே போயிருப்பான் அப்படின்பா. நருட்டோ அதுக்கான வாய்ப்பே இல்ல, அவன் இன்னுமே இந்த வில்லேஜ்குள்ள இருக்க மாதிரி தான் என்னோட ஃபீலிங் இருக்கு அப்படின்பா. சகுரா சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க நருட்டோன்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவா. நைட் ஆயிருக்கும். நருட்டோ அப்ப கூட சோராவை தேடிட்டு தான் இருப்பான். திடீர்னு அவனோட சென்சேஷனே கொஞ்சம் வேற மாதிரி மாறும். இந்த சக்ரா அதுலயே அவ்வளவு கோவம் தெரியுது அப்படின்ட்டு இது கண்டிப்பா சோராவா தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஹொக்காகே ஆபீஸ பாப்பான் நருட்டோ. சுனாடே அமைதியா உட்கார்ந்து இருப்பாங்க. நருட்டோ கரெக்ட் டைம்ல வந்து சுனாடேவை காப்பாத்திடுவான். இந்த இடத்துக்கு சோரா வந்து நிக்கவும் அவனோட பவரை பார்த்துட்டு ரொம்பவுமே ஆச்சரியப்படுவாங்க சுனாடே. எதுக்குடா இவங்கள கொல்ல பாக்குற அப்படின்னு நருட்டோ கத்துவான். சோரா என் வழியில குறுக்க வராத அப்படின்பா. நருட்டோ சோரா கையை விட மாட்டான். சீஜனேவும் ஆன்பு பிளாக் ஆப்ஸ் சேர்ந்த 2 பேரும் வந்திருப்பாங்க. இத பார்க்கவும் சோரா எஸ்கேப் ஆகி ஓடுவான். நருட்டோ அவனை சேஸ் பண்ணி போவான். சுனாடே வெயிட் பண்ண சொல்லி கத்துவாங்க, இருந்தாலும் போயிருவான் நருட்டோ. லீஃபை சுத்தியும் இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லாக்டவுன் ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா லீஃப்ல ஒவ்வொரு டீம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட குரூப் போட்டோஸ் இருக்கும்ல, அந்த பிக்ஸ் எல்லாம் சுனாடேவும் சீஜனேவும் பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கியூட்டா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும் போது தேர்ட் ஒக்காகே சின்ன பையனா அந்த போட்டோ இருக்கும். இப்ப இருக்க அட்வைசர்ஸ் சின்ன பசங்களா இருக்கும் போது எவ்வளவு கியூட்டா இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சீஜனே சொல்லவும் சுனாடே இந்த ஹோம்ராவோட சின்ன பையன் போட்டோ இருக்கும். அதை பார்த்துட்டு இதெல்லாம் கியூட்டா, இங்க பாரு அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் இப்படியே தான் இருக்கான் அப்படின்ட்டு கொஞ்சம் வெறுப்ப காட்டுவாங்க. சீஜனே சமாளிச்ச மாதிரி சிரிப்பாங்க. சுனாடேக்கு இப்பதான் ஒரு ஐடியா வரும், சின்ன பையன்ல அவன் எப்படி இருந்தான்னு பார்க்கலாமா அப்படின்னு சுனாடே சொல்லவும் சீசுனே யாருன்னு கேட்பாங்க. டான்சோவை சொல்லுவாங்க. இது ஒன்னும் நல்ல ஐடியாவா இருக்க போறது இல்ல அப்படின்பாங்க சீசுனே. உனக்கு என்ன பிரச்சனை இரு பாப்போம் அப்படின்ட்டு தேடுவாங்க சுனாடே. கடைசியில கிடைச்சிரும். ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா 2 பேருமே வெக்கப்பட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. அவ்வளவு அழகா இருந்தானா என்ன டான்ஸ் சின்ன பையன்ல. ஓகே, அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அன்டில் ஷைனிங் ஆஃப் சென்பாய். யாபுலே காபுலே நோ யாபு இஷாகா竹やぶの中へ吸ったコラさやぶから棒に吸ったコラさ破れたラブレタ持って吸ったコラさ